அர்ச்சுனா ராமநாதன் கைது. ஜெய்சங்கரிடம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்வைத்த 4 கோரிக்கைகள். தவிசாளர் சுகிர்தனுக்கு எதிராக என்பிபி பெண் உறுப்பினர் முறைப்பாடு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பஸ் சேவைகள். பாதிப்புகள் குறித்து முழுமையான அறிக்கை தயாரிப்பதற்கு 3 மாதங்கள் செல்லும், அமைச்சர் விளக்கம். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட ரயில் சேவை. தையிட்டியில் போலீஸ் சித்திரவதை, நிரோஷ் வைத்தியசாலையில் அனுமதி. போலந்திலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவை ஆரம்பம். தமிழீழ விடுதலை புலிகளை ஆயுதமேந்த தூண்டிய முக்கிய புள்ளி, அனூர அரசாங்கமும் அதே வழியில். கொழும்பில் பெண்களுக்கு ஆபத்தான நபர், விசாரணையில் திடுக்கிடும் தகவல். காருக்குள் 156 துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரியொருவர் தனது கடமையை செய்து கொண்டிருந்த போது அவருக்கு இடையூறு விளைவித்ததாக ராமநாதன் அர்ச்சுனா மீது வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு நேற்று கோட்டை நீதவான் இஸ்ரு நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் பிடியாணை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் தற்போது சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேலணை அம்மாச்சி உணவகத்தை தரம் மிக்கதுடன் நுகர்வோரை ஈர்க்கும் வகையில் முன்கொண்டு செல்ல உரிய பொறிமுறை உள்வாங்கப்பட வேண்டும் என பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வேலணை அம்மாச்சி உணவகத்தை அடுத்த ஆண்டுக்கான குத்தகை விடுவது மற்றும் மேம்படுத்தல் தொடர்பில் இன்றைய கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டது. இதன்போது உணவின் தரம், சுகாதாரம் உறுதி செய்யப்படுவதுடன் அதற்கான நடவடிக்கைகளை பொது சுகாதார பகுதியினரின் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் என வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக வேலணை அம்மாச்சி உணவகம் பாரம்பரிய உணவை மையமாக கொண்டதாக இருப்பதனால் மக்களதும் சுற்றுலாவிகளது வருகை இருக்கும் வகையிலும் நேர காலத்துடன் இருப்பது அவசியம் என்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் வலியுறுத்தப்பட்டது. இதே நேரம் கட்டாக்காளி நாய்களை கட்டுப்படுத்த பிரதேச சபையை சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன்போது உயிரினங்களின் பாதுகாப்பு, அவற்றின் நலன்களையும் அக்கறை கொண்டு நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு 2 நாள் உத்தியபுர விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கரை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான், தவிசாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பழனி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேற்று சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது இந்தியா வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்கு இலங்கை தரப்பினர் தமது நன்றியை தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் பின்வரும் 4 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படும் வரை அவர்களது அவசர தேவையை பூர்த்தி செய்ய தற்காலிக வீடுகளை அமைத்துக் கொடுத்தல், பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது வசிக்கும் இடத்திலிருந்து மாற்று இடங்களுக்கு இடம்பெயரும் போது அவர்களது தொழில் ரீதியான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான நிதி உதவிகளை வழங்குதல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது அறிவித்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதை போன்ற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை LIC லங்கா நிறுவனத்தின் ஊடாக இலங்கையில் அறிமுகப்படுத்தி பெருந்தோட்ட சமூகத்தினரையும் அதில் உள்வாங்குதல். பெருந்தோட்ட சமூகத்தினர் இந்திய வம்சாவளி அந்தஸ்துக்கான OCI அட்டையை பெற்றுக்கொள்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்த்தல், குறிப்பாக பிறப்புச் சான்றிதழில் இந்திய வம்சாவளி தமிழர் என குறிப்பிடப்பட்டிருப்பதையோ அல்லது கண்டியில் உள்ள இந்திய தூதரகத்தில் உள்ள வரலாற்று ஆவணங்களையோ ஆதாரமாக கொண்டு OCI அட்டையை வழங்குவதை இலகுப்படுத்தல். இக்கோரிக்கைகள் தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சாதகமான பதிலளிப்பார் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. நத்தார் பண்டிகை பாடசாலை விடுமுறை மற்றும் வருட இறுதியில் காணப்படும் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு மேலதிக ரயில் சேவை ஒன்றை ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைய இன்று பிற்பகல் 3 மணிக்கு மருதானையிலிருந்து மாத்தறை நோக்கி விசேட கடுகதி ரயில் ஒன்று பயணிக்க உள்ளது. அந்த விசேட ரயில் இம்மாதம் 29ஆம் தேதி காலை 5 மணிக்கு மாத்தறை ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி புறப்பட்டு காலை 8:30 மணிக்கு கொழும்பு கோட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு கோட்டை காங்கேசந்துறை இடையிலான நகரங்களுக்கு இடையிலான ரயில் சேவை எதிர்வரும் 25 மற்றும் 28ஆம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த ரயில் 9 முதலாம் வகுப்பு குளிர்சாதன பெட்டிகளை கொண்டதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விசேட மேலதிக பேருந்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஞ்சீவ நந்தன கனகரத்ன தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ரயில் போக்குவரத்து வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளமை மற்றும் பயணிகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த விசேட பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மன்னார் நகரசபை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தற்காலிக பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளது. மன்னார் நகரசபையினால் கேள்விக்கோரல் அடிப்படையில் சுமார் 350க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. உள்ளூர் மற்றும் தென்பகுதி வியாபாரிகள் இடத்தை குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 20ஆம் தேதி முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை குறித்த பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளதுடன் தற்போது மாவட்டத்தின் பல பாகங்களிலிருந்து மக்கள் மன்னார் நகர பகுதிக்கு வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். கடந்த காலங்களை விட இம்முறை அதிகமாக விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் மன்னார் மாவட்ட மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். இதேவேளை இம்முறை மன்னார் நகரசபை பண்டிகை கால வியாபார நிலையங்கள் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமையினால் 4,50,00,000 ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைத்துள்ளது. குறித்த நிதியானது 2026ஆம் ஆண்டிற்கான மன்னார் நகரசபை பிரிவுக்குட்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு செலவிடப்பட உள்ளது. புது வருஷத்தை கொண்டாடுவதற்காக அனைவரும் கஷ்டத்தில் வருவாங்க. டிசம்பர் சேல் வியாபாரத்தில் மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்குது. வெள்ளை அனைத்து காரணத்தினால போன வருஷம் வியாபாரம் இந்த வருஷம் குறைவு 190 மக்கள் குறைவாக இருக்கிறாங்க. வரத்துக்கு எடுத்தவர்களுக்கும் கடையெடுத்தவர் நஷ்டமாகி தான் இருக்குது. 2,300,000 கடை எடுத்துக்கிறோம். ஆனால் நஷ்டம் இன்னும் செய்கிற வெள்ளை அமைச்சர் காரணமாக மக்களிடம் பணம் சொல்ல வியாபாரம் குறைய தான் நான் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் 3 நாள் பார்ப்போம். பாதிப்புகள் குறித்த முழுமையான மதிப்பாய்வு அறிக்கைகளை தயாரிப்பதற்கு 3 மாதங்களேனும் செல்லும். முழுமையான அறிக்கை சமர்ப்பித்த பின்னர் அதற்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். 25,000 கொடுப்பனவு வழங்குதல் தொடர்பில் தெளிவான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய பெரும்பாலான மாவட்டங்களில் 90% கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. சில பிரதேசங்களில் மாத்திரமே இந்த கொடுப்பனவுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த வாரத்திற்குள் முழுமையாக இந்த கொடுப்பனவுகளை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். மலையகம் உட்பட ஏனைய பகுதிகளில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகளில் குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். பதுளை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் தற்போது மீண்டும் மண்சரிவு
எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் அவர்கள் தொடர்ந்தும் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை கூடிய விரைவில் அவர்களது சொந்த இல்லங்களில் மீள குடியமர்த்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். எவ்வாறு இருப்பினும் பாதுகாப்பற்ற இடங்களில் அவர்களை குடியேற்ற முடியாது. அதுவரை அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கான நிதி பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் இவ்விடயத்தில் நேரடியாக அவதானம் செலுத்தியுள்ளார். எனவே இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும். பாதிப்புகள் குறித்து இன்னும் முழுமையான மதிப்பீடுகள் செய்யப்படவில்லை. உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் இந்த மதிப்பீடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முழுமையான மதிப்பாய்வு அறிக்கையை தயாரிப்பதற்கு சுமார் 3 மாதங்களேனும் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தேசிய மக்கள் சக்தியின் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் கோகுலன் சுரேகா வடக்கு மாகாண ஆளுநரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார். நேற்றைய தினம் மதியம் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வீதியின் சில பிழைகளை சுட்டிக்காட்டிய போது தவிசாளர் அவதூறு வார்த்தைகளால் பேசி தன்னை தலைக்கவசத்தால் தாக்க முற்பட்டதாக குறித்த பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த பிரதேசம் தொடர்பில் நேற்று முன்தினம் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் பிரதேச சபை உறுப்பினர் கோகுலன் சுரேகா முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையீட்டில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற அகிம்சை வழி போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேற்குறிப்பிட்ட போராட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் கைது செய்யப்பட்ட போது போலீசாரால் கடும் சித்திரவதை உட்படுத்தப்பட்டே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல்களுக்குள்ளான வேலன் சுவாமிகள் ஏற்கனவே யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆண்கள் விடுதி இலக்கம் 9 சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தற்போது 21ஆம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குளிர்கால சுற்றுலா பருவத்தை முன்னிட்டு போலந்திலிருந்து இலங்கைக்கு இயக்கப்படும் முதலாவது விசேட விமானம் நேற்றிரவு ஹட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. ஸ்மார்ட் விங்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான 3 செட் 7645 இலக்கமுடைய இந்த விமானம் போலந்தின் வார்சோ நகரிலிருந்து நேற்றிரவு 10:10 மணியளவில் தர இறங்கியது. இம்முதற்கட்ட பயணத்திற்காக போயிங் 737 ரக விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 109 சுற்றுலா பயணிகளும் 9 விமான பணியாளர்களும் வருகை தந்தனர். இனிவரும் காலங்களில் 2026 மார்ச் 15ஆம் தேதி வரை வாரத்திற்கு ஒரு முறை இந்த விமான சேவை இடம்பெறவுள்ளது. இவ்விமானம் மூலம் வருகை தரும் போலந்து சுற்றுலா பயணிகள் இலங்கையின் கடற்கரையோர பகுதிகள் சிகிரியா, தம்புள்ளை, கண்டி, நுவரெலியா மற்றும் ஜால பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல உள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போலந்து சுற்றுலா பயணிகளை இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணிகம் மற்றும் சுற்றுலா நிறுவன அதிகாரிகள் உற்சாகமாக வரவேற்றனர். ராகம போலீசாரால் T56 ரக துப்பாக்கி ஒன்றும் ஒரு தொகுதி தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு ராகம பகலவத்த பகுதியில் பாழடைந்த இடத்தில் காணப்பட்ட மோட்டார் ரக வாகனம் ஒன்றை ராகம போலீசார் சோதனையிட்டனர். இதன்போது குறித்த வாகனத்திற்குள்ளிருந்து இந்த துப்பாக்கியும் தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட 2 மெகசீன்களும் கண்டெடுக்கப்பட்டன. துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் வாகனத்தை அந்த இடத்திலேயே கைவிட்டு சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ராகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். டெக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகிலிருந்து 21 கிலோகிராமிற்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் 172 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் தொகையின் பெறுமதி சுமார் 200 கோடி ரூபாய் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். கடந்த 9ஆம் தேதி கந்தர பிரதேசத்திலிருந்து 5 மீனவர்களுடன் கடலுக்கு சென்ற குறித்த மீன்பிடி படகு போதைப்பொருளை கடத்திச் சென்று கொண்டிருந்த போது நேற்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. இன்று காலை 6 மணியளவில் டெக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட இப்படகிலிருந்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் அடங்கிய 11 பைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி, அங்கும்புர, கல்கந்த பகுதியில் மண்சரிவு அபாயம் காரணமாக ஆட்கள் எவரும் இன்று இருந்த வீடொன்றிலிருந்து அடையாளம் காண முடியாத அளவிற்கு எரியுண்ட நிலையில் நபரொருவரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் உரிமையாளர்கள் அந்த பகுதியில் நிலவிய மண்சரிவு அபாயம் காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் வீட்டை பூட்டிவிட்டு நீர்கொழும்பு பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். நேற்று காலை வீட்டின் அருகே வசிக்கும் உறவினர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் உரிமையாளர்கள் மதியம் வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளனர். இதன்போது வீட்டின் உட்புறத்தில் அடையாளம் காண முடியாத நிலையில் மனித உடல் ஒன்று எரிந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் அங்கும்புர காவல்துறைக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த அங்கும்புர காவல்துறையினர் உடலத்தை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன 1979ஆம் ஆண்டு கொண்டு வந்த தற்காலிக பயங்கரவாத தடுப்புச் சட்டமே ஆயுத போராட்டத்தின் மூல பிரச்சினையை தீர்க்கலாம் என்ற சிந்தனையை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு விதைத்தது என மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. அதன் செயற்பாட்டாளர் தரைந்து உடுவரகெதிர அது தொடர்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கொண்டு வந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் 100 பேரை ஆயுதமேந்திய குழுக்களாக காணப்பட்டனர். இந்த விடயம் அன்று நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது. அன்று வடக்கில் ஆயுத போராட்டம் தொடர்பில் பெருவாரியான சிந்தனை கோட்பாடுகள் இருக்கவில்லை, அது பரப்பப்பட்டிருக்கவும் இல்லை. ஆனால் JR கொண்டு வந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினால் 6 மாதங்களில் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் சக்தி வாய்ந்த ஆயுத போராட்ட குழுவாக மாற்றமடைந்தனர். ஏனென்றால் ஆயுதமேந்தி போராடுவதை தவிர பேச்சுவார்த்தைகளில் உங்களிடம் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற எண்ணம் இந்த சட்டமே உருவாக்கியது. அதையே தென்பகுதியில் JBPயும் செய்வதற்கு காரணமானது. இந்த நாட்டில் எமது பிரச்சனையை தீர்ப்பதென்றால் ஆயுதமேந்துவதுதான் தீர்வாகும் என்பதை இந்த சட்டம் கோடிட்டு காட்டியுள்ளது. அதற்கு காரணம் பயங்கரவாத செயற்பாடுகளற்ற பல விடயங்களை பயங்கரவாதமாக விளக்கப்படுத்தியதாகும். 40 ஆண்டுகளாக இருக்கும் சட்டத்தை இந்த அரசும் கொண்டு வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிசவில் போலீஸ் அதிகாரி என நாடகமாடி வீதியில் செல்லும் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி என தன்னை காட்டிக் கொண்ட நபர் வீதியில் செல்லும் இளம் பெண்களை பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி வலுக்கட்டாயமாக பாலடைந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு வைத்து அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான குற்றச்சாட்டில் கல்கிச சிறுவர் மற்றும் மகளிர் பணி அதிகாரிகளால் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மகியங்கன பகுதியைச் சேர்ந்த 47 வயதோடியவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கல்கிச பகுதியில் தற்காலிகமாக வசித்து வருவதாகவும் இதுபோன்ற துஷ்பிரயங்களை செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதுபோன்ற துஷ்பிரய செயல்கள் தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து அந்த வீதிகளில் உள்ள CCTV காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. மேலும் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் பொறுப்பதிகாரி ரசினி ராஜபக்சவுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் அத்திடீக பகுதியில் காருடன் கைது செய்யப்பட்டார். அதற்கமைய இதுவரை பல பெண்கள் இந்த போலி அதிகாரியால் பாலியல் துஷ்பிரயத்திற்குள்ளாகி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் தெரியாத நபர்கள் அல்லது அடையாளம் வெளியிடப்படாத நபர்களின் வாகனங்களில் ஏற வேண்டாம் எனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்.